Welcome back everyone to the final episode of this World Cup. We have come to the final. India will take on New Zealand. We saw two semi-finals. One ended as a complete one-sided, and another one gone till the last over. And India held the nerve and won this World Cup. நியூசிலாண்ட் மேட்ச் நம்ம சொல்லே தரல. நியூசிலாண்ட் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை. ஆஸ் யூஷுவல் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த செமிஃபைனல்னு வந்தாலே ஏதாவது ஒரு தே கிரியேட் ப்ரெஷர் தெம்செல்ஃப் அண்ட் அப்படியே இதுவாயிடுறாங்க. அந்த அதர் ஹேண்ட் இங்கிலாந்து டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். தோ பவுலிங்கில் கொஞ்சம் இல்லை ரொம்பவே தே காட் ட்ரீட்டட். பட் பேட்டிங்கில் பெத்தல் வாஸ் எக்ஸப்ஷனல். ஹீ வாஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வின் அண்ட் லாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட்ஸ் கோன் பி அனதர் இந்தியா நியூசிலாண்ட் ஃபைனல் இந்த ஐசிசி ஈவெண்ட். லாஸ்ட்டாக நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் பார்த்தோம். ஸோ பிரபு, உங்களோட தாட்ஸ் ஆன் த செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்? செமிஃபைனல்ஸ் நீங்கள் ஹலோ வெல்கம் பேக் எவ்ரிவன். செமிஃபைனல்ஸ் வந்து நம்ம பேசுன மாதிரி தான். பட் இந்த சர்ப்ரைஸ்னால் நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க. டோட்டலி டாமினேட் பண்ணிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டட் தான். அதில் வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. பட் எக்ஸலண்ட் கேம். ஃபின்லாண்டும் கைப்பற்றும் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. இவங்க இந்தியா கேம் வந்து சூப்பர் தான். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து என்னென்னா, இந்த மாதிரி பிச்சு கரெக்டு ஃபார் லைக் நம்ம ஈவன் 2023 வேர்ல்டு கப்லேயும் ஆஸ்திரேலியா கூட நம்ம ஆக்சுவலாக இந்த பிச் தான் விளையாட்டுருக்கோம். ஏன்னா டிஃபரன்ஸ் வந்து இஸ் கோயிங் டு பி போலிங் தான். அது வந்து நம்மக்கிட்ட பூம்ரா இருக்கனால அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இவங்க இங்கிலாந்து ஆப்போனண்ட் இங்கிலாண்டை கன்சிடர் பண்ணி இதை எடுத்தது வந்து கொஞ்சம் ரிஸ்கான இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி இந்த கேம் வாஸ் வித் இங்கிலாந்து அவங்க தான் ரொம்ப பேடாக சொதப்பிட்டாங்க. ஏன்னா யூஸ்வலி நம்ம முன்ன ரிவ்யூவில் பேசினது தான் 11 ஓவர்ஸ் ஸ்கோரு அப்படியே வந்து டபுள் வந்து வாங்கியதில் அடிக்கலாம். ஆல்மோஸ்ட் தே வேர் மோர் தென் தட். ஈஸியாக அதை வந்து பண்ணியிருக்கலாம். இவங்க விக்கெட் லாஸ்னாலும் தேவர் கண்டினியூஸ்லி ஹிட்டிங். பட் என்னென்னா அவங்க வந்து பூம்ராவை மட்டும் இது பண்ணாங்க. பட் கண்டிப்பாக கிரெடிட் வந்து ஃபஸ்ட்டு சாம்சன் இன்னிங்ஸ் வந்து கேன்சல். அது இந்த மாதிரி ப்ரெஷர் கேமில் பேக் டு பேக் வந்து சூப்பர் நாக்கு வென் ஏபி அவுட் ஆனும்போது. அண்ட் ஆல்சோ நம்ம ஜொஃப்ராவை நெகோஷியேட் பண்ணணும்னு பிளான் பேசணும். பட் நெகோஷியேட்டே பண்ணல. வெண்ட் வித் தம் அண்ட் ஆமட். ஆமாம், இல்லை ஏபி அவுட் ஆன அடுத்த ஓவர் ஜோஃப்ரா ஆச்சர் அடிப்பானே அது பண்ணான். இந்த சாம்சங் லைக் அன்பிலீவபிள் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணால். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே லைக் ரொம்ப அண்டர் ரேட்டடாக என்னென்னா சில அந்த தூபேயோட இன்னிங்ஸ்லாம் ரொம்ப அண்டர் ரேட்டடாக போயிடுது பூம்ரா பர்ஃபார்மன்ஸ்னால. பட் தூபே பாருங்க, லைக் 3-4 மேட்சஸ் மேலே கன்சிஸ்டண்ட்டாக எப்போல்லாம் மேலே அவனை இறக்கி விட்டாங்களோ இஸ் பர்ஃபார்மிங். அதுவும் இந்த ஸ்பின்னை ஆதில் ரஷீத் வந்து வேற லெவலில் போடுறான். அவன் ஓவர்லேயும் போய் டேக் ஆன் பண்ணான். ஸோ வந்து அவன் தூபே எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி மேன் ஆஃப் தி மேட்ச், இது மேன் ஆஃப் தி சீரீஸ் வந்து அவன் இல்லை. ஸ்டில் he should be in that country. ஏன்னா பட் தூபேக்கு இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லா ப்ராப்ளமா இருந்தது யாருன்னா தூபேயோட நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான். பவுலர்ஸ் இருந்ததே இல்ல. எவ்ரி டைம் அவன் வந்த போதும் சிச்சுவேஷன் வாஸ் வெரி டஃப். அவன் வந்து ஆக்டிவேட் பண்ணா இல்ல விக்கெட்ஸ் போயிடும். தூபே வந்து ரொம்ப நல்லாவே விளையாடி கொண்டு போகும்போது எய்தர் ரிங்கு ஆர் ஹார்திக் பாண்டியா யாராவது ஒருத்தர் ரன் அவுட் பண்ணி விட்டுறாங்க. he was not able to finish what he started. அப்படியே மிட்வேல அப்படியே விட்டுட்டு போறாங்க. ஸ்டில் இம்பாக்ட்ஃபுல் நாக். எல்லாமே இம்பாக்ட்ஃபுல் நாக். அது விக்கெட்ஸ் போறப்போ இது. பட் ஆனால் ரொம்ப அண்டர் ரேட்டட் ஆயிடுது. அதுக்கப்புறம் லைக் இங்கிலாந்து இன்னிங்ஸும் வந்து அன்பிலீவபிள். பெத்தல் வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம வீடியோ நம்ம ஆல்ரெடி அவனோட ப்ராக்டிஸ் எல்லாம் போட்டப்போ நம்ம பேசியிருக்கோம். பெத்தல் வந்து லைக் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். நம்ம வந்து 2024 சொன்னோம் நம்ம வீடியோ பண்ணப்போ. 2024 இங்கே ஆம்பிள்டன் நெட்ஸில் போய் பார்க்கும்போது அதாவது டெக்னிக்கலி ஸோ கரெக்டான பிளேயர். லைக் ஆஃப்டர் ரூட்டு இவன் வந்து கரெக்டான பிளேயர். ஆனால் என்னன்னா இங்கிலாந்து வந்து ரொம்ப தப்பாக அவனை யூஸ் பண்ணானுங்க. முதல்ல யூஸே பண்ணல. அதுக்கப்புறம் நம்பர் 6 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொசிஷனில் ப்ரூவ்ட் இதுல ஆஷஸ்லேயே ப்ரூவ் பண்ணா. இதில் அல்டிமேட் இன்னிங்ஸு he could have won for them, but unfortunate. But still அவன் எங்கனால he can do lot of things. மேஜர் கிரெடிட் வந்து நம்ம போலிங் தான். பும்ரா எக்ஸப்ஷன் இல்லை. பும்ராவை அடிச்சிக்கவே முடியாது. அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஸ்டில் இவங்க பாருங்க, அர்ஷதீப், இவன் ஹர்திக் அன்பிலீவபிள் ஓவர் போட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு பெரிய தப்பு வந்து என்ன, எல்லா டீமே சொல்றோம் இந்தியா தவிர யாருமே வந்து டெத் ஓவர்ஸ்ல யாக்கர்ஸே போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஹர்திக் நெயில்டு யாக்கர்ஸ்.
அந்த இந்த ஓவர் த்ரீ யாக்கர்ஸ் போட்டான், யாருமே அதை போட மாட்டேன்றாங்க. எல்லாருமே பயந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் பால் போறாங்க. இல்ல நீங்க ஹார்டிக்கெல்லாம் விட்டுருங்க, ஃபைனல் ஓவர்ல தூபே பவுல்டு நாக்கர், அதுவே எக்ஸப்ஷனலாக இருந்தது. ஏன்னா தூபே கைண்ட் ஆஃப் அ பவுலர் வந்து லாஸ்ட் ஓவரில் 30 ரன்ஸ்னும் போது ஆல்மோஸ்ட் பேட்டிங் டீம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பார்ட் டைம் பவுலர் வி கேன் டேக் ஆன் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து வருவாங்க. பட் ஸ்டில் தூபே பிலீவ்ட் ஹிம் அண்ட் பவுல். அந்த ஃபர்ஸ்ட் 3 balls he bowled pretty well. அதுக்கப்புறம் மேட்ச் 1ன்னும் போது இஸ் ஸ்டார்டட் டு பவுல் 3 லீகல் டெலிவரிஸ் போட்டால் போதுன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் போட்டால். அதனால தான் ஜொஃப்ரா ஆர்ச்சரால துபே அட்டாக் பண்ண முடிஞ்சது. ஆமா, சரி, ஆக்சுவலா இந்த மாதிரி பேட்டிங் விக்கெட்ல ஜஸ்ட் லைக் மிஷின்ல விளையாடுற மாதிரி தான் வச்சுக்கோங்க. போலிங் மிஷின் விளையாடுற மாதிரி தான். போலிங் மிஷின் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லா பாலும் அடிக்க தான் பார்ப்பாங்க, அது மாதிரி தான் அடிப்பாங்க. ஆனா நீங்க என்ன தூக்கி போட்டீங்கன்னா இருந்தீங்கன்னா இது மாதிரி அடிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க யாக்கர் போட்டீங்கன்னா ஏரியில் அடிக்கிறது கஷ்டம். ஒரு ஷாட் மாட்டோம், ஒரு ஷாட் வந்து மேலே ஏறிக்கும். ஸோ அது யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. அது ஆனால் பும்ரா ஃபர்ஸ்ட், பும்ரா வந்து பை டிஃபால்ட் இது போட்டுருவான்னு வச்சுங்களேன். எந்த டைம்ல யாக்கர் போடணும்னு. ஆனால் பும்ரா வந்து நீங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா டெத்ல தான் யாக்கர் போடணும்னு இல்லை. 12th ஓவர் கூட்டு இருந்தீங்கன்னா அந்த டைம்லயுமே யாக்கர் போடுவாங்க. பேட்ஸ்மேனோட இது ஸ்ட்ரென்த்தையுமே பார்த்துட்டு போடுவோம். அந்த கால்குலேஷன் இவங்களுக்கு வரல. பட் ஸ்டில் ஹர்திக் வந்து எக்ஸ்ட்ரானரியா போட்டான். அதே மாதிரி அர்ஷதீப் ஃபர்ஸ்ட்ல ரன்லாம் கொடுத்தா. சரி, ரன் கொடுக்குறது இங்க மேட்டரே கிடையாது. ஏன்னா எல்லா பவுலருமே அடிக்க தான் செய்வாங்க. இங்க வந்து ஒண்ணுமே இல்லை பிச்சில். லைக் எல்லா பாலும் ஹிட்டும், அதுவும் இங்கிலாந்து மாதிரி பவர் ஹிட்டிங் டீம். அதுதான் சொல்றேன், இந்த பிச் வந்து லிட்டில் ரிஸ்கி டு கிவ் டு இங்கிலாந்து. அது வந்து தப்பா இருக்கும், சான்ஸ் நிறைய இருந்தது. பட் ஓகே, என்னையோ பும்ராவை நம்பி இது பண்ணாங்க, பேட் ஆஃப். அதே மாதிரி என்னோட இது சாம்சங் நல்லதா இல்லைன்னா என்னோட மேன் ஆஃப் தி மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸுக்குலாம் கேச்சஸ் வின் மேட்சஸ் தான். அந்த 2 கேட்ச் வந்து மேட்ச் டர்னிங் ஓவர். என்னோட அக்சர் தான். ஆமா, எந்த பக்கத்துல இருந்தாலும் அக்சர் பட்டேல் இருந்தது. ஆமா, அந்த லாஸ்ட் கேட்ச்ல அல்டிமேட் அவனோட பால் ஐ கான்டாக்ட் பாருங்க. அது எண்டு வரைக்கும் போது இப்படி தள்ளும் போதும் அது வந்து ஃபீல்டர் இங்க யாருன்னு பார்த்து தள்ளுறதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் ஃபீல்டிங். அந்த ஹாரி ப்ரூக் கேட்ச் வந்து டஃபஸ்ட் ஒன். ஏன்னா he was behind-ல ஓடி போய் அதுக்கப்புறம் பாலை கான்டாக்ட் பண்ணி பிடிக்கிறது அண்டர் த லைட்ஸ் ரொம்பவே கஷ்டம். ரெண்டுமே லாஸ்ட்ல வந்து பிரஷர்ல எக்ஸ்ட்ராடினரி இல்ல அது. அந்த அந்த நினைச்சு பாருங்க, அது போயிட்டு வில் ஜாக்ஸ் அது 4 6 போயிட்டு இருந்ததுன்னா அவங்க மேட்ச் முடிச்சிட்டு இருப்பாங்க. 19th ஓவர்லாம் முடிச்சதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த விக்கெட் பண்ணனால தான் அவங்களால பின்னாடி வந்து யாரும் அடிக்க முடியல. கொஞ்சம் ஓவர் டர்ன்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான். ஆல்சோ அந்த கேட்ச் வந்து இன்னொன்று ஐசிசியில் எனக்கு என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து என்னென்னா, ஐசிசியில் வந்து ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணும். அந்த வில்ஜாக்ஸ் கேட்சை பிடிச்சி தூபேக்கு பாஸ் பண்ணி தூபே பிடிச்சதுனால ரெக்கார்டில் நீங்கள் தூபேக்கு தான் அந்த கேட்ச் போகுமே தவிர அக்சர் பட்டேலுக்கு அந்த கேட்ச் வரவே வராது. இந்த டபுள் கேட்சஸ்ல 2 பேருக்கு ரன் அவுட் எப்படி 2 பேர் போடுற மாதிரி கேட்சஸ்க்கும் 2 பேருக்கு இது சூன் இது சேஞ்ச் பண்ண. ஏன்னா T20 கேம்ஸ்ல இது காமன் ஆயிடுச்சு இந்த மாதிரியான கேட்சஸ். ஏன்னா அந்த ஒரு ஃபீல்டர் அந்த எஃபர்ட் எடுக்கலனா இந்த ஃபீல்டரால இந்த கேட்சை பிடிச்சிருக்கவே முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி 2 பேருக்குமே அது கிடைக்கும். அந்த மாதிரி கேட்ச்ல தான் வேர்ல்ட் கப்பே ஜெயிச்சோம். ஆப்வியஸ்லி அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா இது பண்ணணும். ஸோ அகெயின் இப்போ நம்ம செமிஃபைனலில் ஜொஃப்ரா எப்படி சஞ்சு சாம்சன் டேக்கிள் பண்ணணும்னு பேசுகிறோமோ, அகெயின் இப்போ ஃபைனல் வந்தால் வி ஹேவ் டு ஃபேஸ் மேட் ஹென்ரி. மேட் ஹென்ரிக்கும் இந்தியாவுக்கும் ஒரு செம்ம கனெக்ஷன் வேறு இருக்குது. இல்லை, எனக்கு நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 2 டஃப் கேம் விளையாடிட்டோம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒன் சைடட் கேம் தான் ஃபார் ஷுர். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் இந்த அகமதாபாத் மோடி ஸ்டேடியம் வந்து ரொம்ப அன்லக்கி அப்படிலாம் சொல்றாங்க. ஸ்டேடியமுக்கும் இதுக்கும் எதுவுமே இல்லை. அவங்க வந்து தனிப்பட்ட ஏட் டுவர்ட்ஸ் மோடி அது மாதிரி பேசுறாங்க. பட் உண்மையா நீங்க இது பார்த்தீங்கன்னா இவங்க 2023 விளையாடுனது தப்பான இது. அங்கேயுமே வந்து பிளாக் சாயில் சூஸ் பண்ணது ரொம்ப தப்பு. எல்லாமே அடிச்சு ஆடுற மாதிரி பிச்சு. இப்போ லைக் வேங்கடி மாதிரி இங்கேயுமே விளையாடுனாங்கன்னா பிரச்சனை இருக்காது. இல்லை மிக்சட் இப்போ லைக் போலிங்க்கும் பேட்டிங்க்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா இங்க வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்லோவா சைடில் விளையாடுனாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று அங்கே டியூ ஃபேக்டரும் இருக்குதா அகமதாபாத்ல. ஸோ ஆஃப்டர் 10-15 ஓவர்ஸ்ல அங்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இனிஷியலாக ரொம்ப எப்படி போட்டாங்க பும்ரா அண்ட் சிராஜ் 2023 பயங்கரமாக போட்டாங்க. இன்னொரு ஸ்டார்ட்டுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் அகமதாபாத் வாங்கேஜில் தான் நம்ம நிறைய வேர்ல்டு கப் மேட்ச் தோற்றுருக்கோம். 3 கேம் வாங்கேஜில் தோற்றுருக்கோம், இங்கே 2 கேம் தோற்றுருக்கோம். ஸோ இது கிரவுண்டு இதெல்லாமே இது கிடையாது. நம்ம வந்து அந்த டீம் அங்கே என்ன ஸ்ட்ரென்த்து, அங்கே என்ன பிச்சு விளையாடுறோம் அதுதான் மேட்ரு. அன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது நேற்று இந்த லாஸ்ட் கேமே இன்னும் ஒரு 6 போயிருந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அங்கே வாங்கேஜிலே முடிச்சிருப்பாங்க. ஸோ சின்ஸ் 2011 நம்ம வேர்ல்டு கப் அங்கே ஜெயிச்சதுனால இங்கே தான் வைக்கணும் அப்படின்றதும் தப்பு.
நம்மளுக்கு எங்க இங்க ஆப்போனண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிச் நம்ம சூஸ் பண்ணாலே போதும். நம்மளோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐ திங்க் இது வந்து மிக்சட் லைக் ஒரு பேட்டிங் பேரடைஸ் பிச் தான் இருக்கும். இனிஷியலாக அகமதாபாத்ல லைக் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வந்து பேஸ் ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் அந்த ரிவர் இருக்கனால உங்களுக்கு அண்டர் லைட்ஸ் பேஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சொன்ன மாதிரி வேலிட் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் வந்து லைக் அது இவனை என்ட்ரி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜேமிசன் பதில் சாரி நீஷம் பதில் ஜேமிசனை விளையாடுவாங்க. மற்றபடி மெக்காங்கி இருப்பான். ஏன்னா ஏபிக்கு அவங்களுக்கு கொடுப்பானுங்க. அது தவிர மற்றபடி ஸ்டில் நம்மளோட பவர் ஹிட்டிங்க்கு ஃப்ளாட் ட்ராக்ல வி ஆர் ஃபார் பெட்டர் தென் நியூசிலாந்து. நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து விக்கெட் கூட போகாமல் இருக்க கூட சான்ஸ் இருக்கு. பவர் ஹிட்டிங் அவங்க ஏன்னா பேஸ்லாம் நம்ம போட போகிறோம். அங்கே வந்து ஒரு என்ன பண்ணணும், அக்ஷர் பட்டில் ஒரு 3rd ஓவர் கொடுக்கணும். ஏன்னா 2 பேருமே பேக் ஃபுட் போய் ஆடுவானுங்க. அக்ஷர் வந்து சைஃபர்ட்டையும் சரி இவனுமே எடுக்கலாம். ஏன்னா சைஃபர்ட் ஆக்சுவலாக ஸ்பின்னுக்கு ரொம்பவே தண்டுறோம். இவன் கொஞ்சம் இப்போ பெட்டர் ஆகிட்டான் ஃபினாலன். ஏன்னா சிங்கிள்ஸ்லாம் ரொட்டேட் பண்ணுறான், கொஞ்சம் நான் ஸ்ட்ரைக்கில் போய் நின்றுக்கிறான். அது தவிர பவர் டீமில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பவர் ஹிட்டர்லாம் யாருமே இல்லை. மிச்சல் அடிப்பான், 2 ஸ்பின் போட்டிங்கன்னா அடிப்பான் தவிர மற்ற. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. லைக் எவ்ரி ஒன் ஆர் பவர் ஹிட்டர்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாருமே பவர் ஹிட்டர். ஸோ அந்த இதில் நம்ம வின் பண்ணிவிடுவோம். அது இல்லாமல் பும்ரா, ஹர்திக், வருண் அன்னைக்கு நல்லா போட்டானா, வருண் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவன் மேலே எந்த இதுவுமே இல்லை. லைக் பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து போலர் எதுவுமே பண்ண முடியாது. இல்லை அவன் எனக்கு இந்தியா பெருசாக சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஐடியா இல்லை இங்கேயுமே. ஆனால் அடி வாங்குவான். ஏன்னா அவனோட இது கேம் வந்து இப்போ ஃப்ளாட் ட்ராக்ல அவனோட ஸ்லோ பால்ஸில் ரெவல்யூஷன்ஸ்லாம் கிடையாது அவனோட போலிங்கில். அவன் வந்து குயிக்கர் த்ரூ ஏருக்கு ஃப்ளாட் பிச்சில் பேக் ஃபுட் பண்ணால் அடிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு பெத்தல் பண்ணான். இங்கேயும் அதே தான் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். இங்கேயுமே அவன் ஆடலைன்னா சரி என்ன பார்க்கணும் அப்படின்னா 5 bowlers போட்டாங்களா, 5 bowlers 40 runs to 45 runs கொடுத்தாங்களா. ஏன்னா 200 to 210 பார் ஸ்கோர்ன்ற போது they can afford 40-45 runs. உங்களுக்கு ரன்ஸ் போனாலுமே it takes the important wicket. அன்னைக்கு கூட டாம் பேண்டனோட அந்த விக்கெட் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா டாம் பேண்டன் உங்களுக்கு பெரிய ஹிட்டர் இல்லைனாலும் he plays a long innings. இல்ல அன்னைக்கு பயங்கரமா விளையாடுனா அன்னைக்கு அடிச்சா அன்னைக்கு அந்த 2 6 எஃபர்ட்லெஸ்ஸா அடிச்சார். பட் அந்த இடத்துல அந்த விக்கெட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டாம் பேண்டன் 6 அடிக்கலனாலும் he kind of a play long innings for a T20 game. ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு செட் பேட்டர் இருக்கானா ஆப்போசிட் சைடில் இருக்க பேட்டரை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல டாப் பேட்டர் விக்கெட்டும் இம்பார்ட்டன்ட். அதை அடிப்பாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக நினைச்சேன். நீங்கள் கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்ம கிரிக்கெட் குரூப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே ஐ ஹேவ் டவுட் இங்கிலாந்து மெச்சேசின்னு சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து எப்படி அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. ஏன் அப்படின்னா இவங்களை நான் பார்த்துருக்கேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃப்ளாட் ட்ராக்னா பேக் ஃபுட்டில் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்விங் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே தான் பண்ணுவாங்க. இங்கே இந்த மேட்ச் அதே தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 6 ஹிட்டிங் கேப்பபிலிட்டி பயங்கரம். ஒன்றுமே இல்லைன்னா பிச்சில் வந்து தைரியமாக பேக் ஃபுட் போடுவாங்க. அவன் பாருங்க பெத்தல்லாம் ஃபுல்லாக பேக் ஃபுட்டில் வந்து இவன் அடித்தான் வருணை. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இவங்களும் அதே பண்ணுவ சான்ஸ் இருக்கு. ரச்சினும் வந்து பேக் ஃபுட்டில் போயிட்டு அடிக்கலாம். மிச்சல் வந்து எப்பவுமே ஏறி வந்து ஆடுவான் ஸ்பின்னர்ஸை. பட் என்னன்னா அந்த அளவுக்கு இவங்ககிட்ட கிடையாது. இங்கிலாந்து மாதிரி இவங்க பேட்டிங் இருக்குது. பட் எனக்கு இன்னும் டவுட், இப்போ நீங்கள் ஜேமிசனை உள்ளே கொண்டு வரணும்னு சொன்னீங்களா, அதே மாதிரி பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு will they bring in Conway? பிகாஸ் அது ஆக்சுவலாக எடுத்துட்டு வந்த பெஸ்ட் மூவ். ஆக்சுவலாக ஸ்பீடாக வந்து ரொம்ப நாளாக சொல்லியிருக்காரு. அவரோட நீங்கள் ரிவ்யூஸ்லேயே அப்படிதான் சொல்கிறாரு. எனக்குமே நான் இங்கே நியூசிலாந்து டீம் வந்தோடனே கான்வே வந்து கொஞ்சம் பேட்டிங்கில் வந்து இவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து வீக்னஸ் இருக்குது. என்னன்னா 2 பேருமே ஹை ரிஸ்க் பிளேயர். இனிஷியலாகவே விக்கெட் போயிடுச்சுன்னா இவங்க வந்து நியூசிலாந்து கடகடன்னு விழுறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் ஏன்னா இப்போ நீஷம் வந்து ஒரு ரோலுமே ப்ளே பண்ணல. அது இல்லாமல் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா சாண்ட்னர் வந்து மிக்சிங் ஆஃப் பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. லைக் அன்றைக்கி மெக்காங்கியே பார்த்தீங்கன்னா ஒன்று அவ்வளோ போட்டுட்டு ஒரு ஓவர் முன்னே நடுவில் கொடுத்துருந்தாங்கன்னா நீஷம் பின்னாடி போட்டிருக்கவே தேவையில்லை. ஸோ நீஷம்மை வந்து தேவையில்லாமல் வந்து டீமில் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் யூசேஜ் வந்து டோட்டல் வேஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணலாம், நீஷம்மை ட்ராப் பண்ணிட்டு கான்வே உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு ஈவன் இப்போ பிச்சுக்கு வந்த மாதிரி மெக்கானிக்கி வந்து ஒர்க் ஆகலைன்னா ஜேமிசனை போடலாம். ஏன்னா ஜேமிசன் பட் ஆனால் உங்களுக்கு மெக்கானிக்கியை கன்ஃபார்மாக வச்சுருப்பாங்க. எதனாலனா கண்டிப்பாக அந்த ப்ரூட் பிரிண்ட் காமிச்சிட்டாங்க இந்தியா. ஈவன் நம்ம போன இதில் கூட நான் சொன்னேன் வில்ஜாக்ஸ் பவர் பிளேயில் போடுவான், நீங்கள் போட மாட்டேனீங்க. பட் ஆனால் எல்லா டீமும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எய்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா போடாமல் அபிஷேக் அடித்து ரன்னு போகிறதுக்கு போட்டு வில் மேக் அ மிஸ்டேக் வில் கெட் அ விக்கெட்டுன்ற மாதிரி தான் அன்றைக்குமே ஜாக்ஸ் போட்டான். அண்ட் அதே மாதிரி ஸோ அதனால் மெக்கானிக்கி எனக்கு தெரிஞ்சு 100% ட்ராப் பண்ணவே மாட்டாங்க. கன்ஃபார்மாக பவர் பிளேயில் ஒரு ஓவர் இருக்குது. அண்ட் அபிஷேக் அகைன் வில் கோ ஃபார் அ ஹிட்.
வெதர் he will succeed or fail it's depends on the day. நம்ம அதை வந்து கெஸ்ஸே பண்ண அது முடியாது. வந்து அபிஷேக் சொல்ல முடியாது. கேமே அப்படிதான், அந்த டேல இல்ல எப்படி பட் ஆனா போகுதுன்றது நான் பொறுத்து எது தான். சொல்றேன்னா பெட்டர் டீமுக்கு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க நீஷம் முதல் கான்வே சரி மெக்காங்கி இல்லைனாலுமே நீங்க ஈவன் பிலிப்ஸை வச்சு கூட நீங்க ஆக்சுவலா ஆஃப் ஸ்பின் தானே அவனுமே வந்து நீங்க வந்து அவன் குயிக்கர் த்ரூ இதுதான். ஏபி வந்து வீக்னஸ் வந்து என்னன்னா அவங்ககிட்ட ஸ்வீப் இல்லை சுத்தமா வந்து நம்ம லாஸ்ட் இதுல பேசுனது தான். அவனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் தி சைடு வந்து ஸ்கொயர்லயும் விளையாட மாட்டான், ஸ்வீப்பும் விளையாட மாட்டான். ஆனா ஏரியால வந்து ஓவர் தி கவர் ஏரியல் ஷாட்ஸ் தான் மோஸ்ட்லி. நீங்க மிட் விக்கெட்லாம் பிரிச்சு எடுத்துடுவான். ஸோ அவனுக்கு ஸ்வீப் இல்லாதனால அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவனை டக்கின் பண்றாங்க, லைக் அப்படியே பேக் ஃபுட்ல போயிட்டு குயிக்கரா போட. ஸோ அவன் அடிக்கும் போது மேலே ஏறிக்குது. ஸோ இதை வந்து ஈவன் பிலிப்ஸ் கூட பண்ணலாம். சரி அது வந்து லைக் 1 or 2 overs தான் அந்த கேம்பிள் இல்லை. ஆனா என்னன்னா இவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா கான்வே வச்சு பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம், bowling strengthen ஆயிடும். ஜேமிசன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க ஈவன் he can bowl 4 overs. Jamieson is the only bowler bowled well in the 5 match ODI series, sorry T20 series versus India. ஏன்னா அவங்ககிட்ட என்னன்னா பவுன்ஸ் இருக்கு. பவுன்ஸுக்கு நம்ம எல்லாருமே கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்க கண்டிப்பா பவுன்ஸ் இருக்கும், ஃபிளாட் ட்ராக் தான் பவுன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ஹைட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 45 42 அது மாதிரி எடுப்பான். இப்போ நீங்க நீஷம் வந்து 2 over 45 கொடுக்குறதுக்கு அவனை எடுக்கலாம். அவனுமே அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 6-4 அடிக்கிற மாதிரி பிளேயர் தான். ஸோ அதுதான் பேட்டிங் வந்து நான் கான்வே இது பண்ணலாம். பட் நீங்க சொல்றதான் பண்ணுவாங்க, கண்டிப்பா வந்து கான்வே இருக்க மாட்டான். எனக்கு என்னோட சொல்ற மாதிரி நீசம் போல ஜேமிசன் கொண்டு வரணும். பட் அகைன் எல்லா டீமுமே அந்த ஃபைனல் எதுக்கு வின்னிங் காம்பினேஷன் மாற்றணும் அப்படின்னு அதே சேம் டைம் தான் ஆடுவாங்க, பண்ண மாட்டாங்க. அது கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி. ஸோ அதை நம்ம மேன் டு மேன் மார்க் பண்ணாலுமே இந்தியா தான் ஸ்ட்ராங்கு, போலிங்லேயுமே இந்தியா தான் ஸ்ட்ராங்கு. ஸோ இன்ஃபேக்ட் ஹையர் அட்வான்டேஜ் வென் கம்பேர்ட் டு இங்கிலாந்து இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா. இவங்க யாராவது இருந்தால் தான் ரொம்ப கஷ்டம். இவங்க 2 பேருமே அடிச்சிட்டோம். எனக்கு கேட்டிங்கன்னா நான் 70 இந்தியா 30 தான் நியூசிலாந்து சொல்லுவேன். 30 அதிகம் தான் ஆக்சுவலாக. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் கேமாக இருக்க சான்ஸே இல்லை, கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னோட இது வந்து மை கெஸ் 50-50ன்ற மாதிரி தான். ஏன்னா இந்தியா நியூசிலாண்டுன்றனாலே ஒரு இது இருக்குது, அவங்க ஒரு ஃபார்ம் இட்ஸ் அது பெரிய ராக்கெட் சைட்ஸோ எதுவும் இல்லை. பட் அகெயின் தே பீட் அஸ் இன் T2 டெஸ்ட் சீரீஸ் அண்ட் அகெயின் தே ஒன் அஸ் இன் த ODI சீரீஸ். T20ல வி காட் பெட்டர் ஆஃப் தெம். பட் அகெயின் தே காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சைலன்சஸ் இன் த பிக்கஸ்ட் ஸ்டேஜ். இன்னைக்கு சாட்னரும் அதை தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் சொல்லியிருக்காரு. ஸோ இல்ல அது கரெக்ட் தான். 50-50 ஆல் அபவுட் ஒன் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் தான். யார் பண்ணாலுமே மேட்ச் மாத்திடலாம். பட் இட்ஸ் ஆல் அபவுட் அந்த டேல யார் பர்ஃபார்ம் பண்ணுறா, எந்த பிளேயர் எந்த டீம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்ற பொறுத்து தான். பட் அகைன் ஆஸ் யூ செட் இந்தியா தான் ஆன் பேப்பர் பெட்டர் டீம் இப்போதைக்கு. பட் இட்ஸ் லெட்ஸ் see வாட் இட் கோஸ். அண்ட் இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணுன்னா, இப்போ அகமதாபாத்தில் டியூ இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. பட் ஒரு ஃபைனல்ஸில் சேஸ் பண்ணுறதை விட பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஸோ எது பெட்டர் ஃபார் இந்தியா both the side? இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஐபிஎல்ல 7-2 டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 games, சேசிங் 2 games. அதே மாதிரி வேர்ல்டு கப்ல 4-6 games விளையாடிருக்காங்க. 4 வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2 வந்து சேசிங். ஆனா நீங்க சொல்ற மாதிரி லாஸ்ட் கேமே டியூ இருந்தது. ஸோ ஒண்ணுமே இப்போ வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, சேசிங்கே பண்ணிட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா they are going to play in flat track தான், லைக் எப்படி மும்பை இருந்ததோ இது. ஆனா என்ன பிரச்சனைனா எந்த டீம் ஃபர்ஸ்ட் ஒன்னாலுமே வந்து they will score 200 runs above 200 வந்துடும். இல்லை அட்லீஸ்ட் இப்போ நியூசிலாந்துனா அவங்க மேபி ஒரு 10-20 runs கம்மியாக அடிக்கலாம், லைக் 182-200ல. ஏன்னா அவங்க ஃப்ளாப் ஆக சான்ஸ் இருக்கனால இது அதை வந்து ப்ரெஷர் ஆக்கி கூடாது. ஏன்னா ஃபைனல்ஸ்ன்ற போது அது வந்து இட் லுக் என்னோட கொஸ்டின் தான். இப்போ நியூசிலாந்து கம்பேர் பண்ணும்போது இந்தியன் சைடில் மோஸ்ட் ஆஃப் தம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபார் வேர்ல்ட் கப் ஸ்டேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் அதை ஓன் பண்ணி இன்னும் விளையாடல. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே பேட்டிங்கில், பவுலிங்கில் கிடையாது. இப்போ பேட்டிங்லேயுமே அன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா கேமும் அப்படி தான் ஆச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஹேங்கின் பண்ணியிருந்தா அந்த மேட்சை வின் பண்ணியிருக்கலாம். பட் அகெயின் சேஸில் நம்ம இது பண்ண மாட்டோம். ஸோ ஐ ஃபீல் அகெயின் ஸ்கை வில் கோ ஃபார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான்றது தோணுது. ஏன்னா தே டோன்ட் வாண்ட் டு ப்ரெஷரைஸ் தெம் செல்ஃப் வித் த சேஸ். ஸோ மோஸ்ட்லி பேட் ஃபர்ஸ்ட் புட் ஆன் ஸ்கோர், அதை டிஃபெண்ட் பண்ணுவோம்ன்ற அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தோணுது. ஆமாம், அது கொஞ்சம் ரிஸ்கியான இது, பட் போகலாம். ஏன்னா ஃபைனல்ஸ்ன்ற போது வந்து வாட் எவர் ஸ்கோர் வில் லுக் 170+ன்றது பிக்காக இருக்கும். நீங்கள் டியூவாக இருக்கட்டும், இல்லை இப்போ என்ன ஒன்றா இருக்கட்டும், லைக் இப்போ ஃப்ளாட் ட்ராக் ஆனாலுமே 170. ஏன்னா அகமதாபாத்தில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஃபர்ஸ்ட் 6 overs ஃபேஸ் பாலர்ஸ் கொஞ்சம் எவ்வளோதான் பாட்டா விக்கெட்டாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்குது.
1-2 விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து பேக் ஃபுட் மூட் போயிடுவாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து மாதிரி எல்லாரும் அடிப்பாங்கன்றதுலாம் கிடையாது. அதுவும் ஃபைனல்ஸ்ன்ற போது ஒரு விக்கெட் போச்சுன்னா கேம் கொஞ்சம் கப்பு ப்ரெஷர் போயிடும் ஆகிடும். அப்படின்னு தான் தோணுமே தவிர, இது நாக் அவுட்ன்றதை விட கப்பு தான் இப்போ வந்து நிற்கும். ஏன்னா இது லாஸ்ட் ஒன் சான்ஸ் டு வேர்ல்ட் தி கப்புன்றதுனால கப்பு தான் நிற்கின்றதுனால ஹை சான்ஸ் நீங்க சொல்றது நடக்க சான்ஸ் இருக்கு. லைக் வந்து ஈவன் தோ கண்டிஷன்ஸ் வந்து செகண்டுக்கு தான் நல்லா இருந்தாலும், அதாவது மேபி டியூனால சொல்றேன், லைக் அதெல்லாம் பேட்டிங் பிச்னால சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கேம்ல பால் நல்லா நின்று வந்துச்சு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து இட்ஸ் ஃபிளாட் ட்ராக்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்தியா கண்டிப்பா ஃபிளாட் ட்ராக் தான் விளையாடுவாங்க. இப்போ லைக் வந்து பிச் நம்பர் 6 தான் விளையாட போறன்ற மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தேன். அது வந்து அன்யூஸ்டு பிச்சு ப்ளஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஃபிளாட் ட்ராக், பிளாக் சாயில் கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க சொல்றது நடக்க, நீங்க சொன்னது எல்லாமே நடக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா டீம் காம்பினேஷனுமே 100% அதுதான் ஆடுவாங்க. டாஸ் ஜெயிச்சாலுமே பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் சேஸ் பண்ணாலுமே தப்பு இல்லை. ஆக்சுவலா வந்து என்னன்னா கான்ஃபிடென்ட்டா இருந்தா கண்டிப்பா பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி தான். இங்க ஸ்டாப்பே பண்ண முடியாது. நீங்க எப்படி அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா அந்த இனிஷியல் அவுட் பர்ஸ்ட் ஆனோடனே இதாயிட்டாங்க. அதே மாதிரி போயிடும். அந்த 2 விக்கெட் பண்ணாலும் இங்கிலாந்து மாதிரி எடுத்துட்டு ஆடணும், அவ்வளவுதான். Let's see. Let's hope for the best. May the best team wins. We'll come back again with both the other teams exciting episodes. விஷஸ் பண்ணுவோம். ரெண்டு பேருமே வந்து சூப்பர் டீம். அதில் முன்னோன்மே காத்தால ஸ்டாட்ஸ் பார்த்தா நியூசிலாந்து தான் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இன் திஸ் வேர்ல்டு கப். எல்லாரோட ஸ்ட்ரைக் ரேட் ஷேர் பண்ணீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் வந்து இந்தியா. ஸோ போத் டீம்ஸ் ஆர் இன் ஃபைனல். போத் டிசர்விங் ஃபைனலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு டீமா விளையாடி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒருத்தர் ரெண்டு பேர் இது பண்ணி இல்லாம டீமா இந்தியா பிளேட் டாமினேட்டிங் கேம். நியூசிலாண்டோட இந்தியா பிளேட் டாமினேட்டிங் கேம். நியூசிலாந்து வந்து கொஞ்சம் வின்னிங் கேம்ஸ்லாம் விட்டுட்டாங்க. லைக் இந்த கேம்லாம் வந்து கொஞ்சம் விளையாடி இருக்கலாம். தேவையில்லாம ரன் ரேட் வச்சு உள்ள வர மாதிரி ஆயிடுச்சு. கையில இருந்த கேம்லாம் வந்து இதே மாதிரி தான் சாண்டர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி நீஷம்க்கு லாஸ்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்து சொதப்பிட்டாங்க. அதுவும் வின்னிங் கேம் தான். பட் என்னன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா தே ஆர் கமிங் ஃப்ரம் பிளேயிங் ஃப்ரம் டஃப் பிச்சஸ். இந்தியா கொஞ்சம் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா பிச்சை தவிர மற்ற எல்லாமே கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக் தான் நம்ம விளையாடி இருக்கோம். அவங்க வந்து நல்லா ஸ்பின் ட்ராக் விளையாடி இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது இட் டசன்ட் கோயிங் டு மேக் எனி சென்ஸ். ஏன்னா ஃபிளாட் ட்ராக் தான் கொடுக்க போறாங்க. ஸோ அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த கேம் எப்படியோ அப்படின்ற மாதிரி விளையாடணும். ஓகே தான். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஃபைனல் இருந்தாலே போதும். whoever wins the best team wins. So கண்டிப்பா அதேதான். Let's see you again in the another good episode. I feel we'll come back for the IPL. Sure. So until then, bye. Bye. Thanks again. Like, subscribe. Thank you.